என் பேர் டி முத்துமாணிக்கம். சொந்த ஊர் மேட்டுப்பட்டி, பேரையூர் பஞ்சாயத்து, கமுதி தாலுகா, ராமநாதபுரம் மாவட்டம். இதில் மேட்டுப்பட்டி கிராமத்தில் வகிச்சு வரோம். அதில் அந்த குடும்பம் நடத்திட்டு வரோம். அது என்ன சொன்னால், மேட்டுப்பட்டியில் மொத்த வீடு இருக்கிற வீடு நாங்கள் ஒரு 115 வீடு மொத்த வீடு. அதில் நாடாறு அப்படிங்கிறதுல 35 வீடு. 35 வீடுனா மீதம் ஒரு 65 வீடு தேவேந்திரகுலம். ஆமாம், தேவேந்திரகுலத்தில் இருக்கிறது 65 வீடு. அது ஒரு 35 வீடு இருக்கிற மொத்தத்தில் 115 வீடு தான் இருக்கு. இங்கிட்ட கிழக்கு ஊரா தண்ணி பம்பிட்டுனால மிளகா பருப்பு அதை போட்டு நம்ம நாலு மாத்திலேயே பழம் இதாயிரும். அதை நம்ம பறித்து காய போட்டு வத்தலாய்க்கிறோம். பருத்தி கரெக்டாக 4 மாத்திலேயே வெடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டு வளரணும்ல, வந்தால் பார்த்தா ஏன் மட்டத்துக்கு இருக்கும் செடி, ஏன் மட்டத்துக்கு இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா ஏன் மட்டத்துக்கு இருக்கும் செடி பருத்தி. அதில் படிக்கிறது அமெரிக்கன் காலேஜ் தான் போவாங்க. மார்க் வாங்கி தான் போவோம். அமெரிக்கன் காலேஜ் படிச்சுட்டேன். நீதிபதியானது என் தம்பி இந்தியன் பேங்க் இதுக்கு மாவட்டத்துக்கு 3 மாவட்டத்துக்கு அதிகாரியா அவர் இருக்கார். இப்படி அமெரிக்கன் காலேஜில் படித்ததை சுமாராக பாதிக்கு மேலே இருக்கார். இப்போ இருக்கிறவங்க நம்ம பேரெல்லாம் ஆஸ்பத்திரி போயிருக்கோம். எப்போதுமே ஆஸ்பத்திரி நம்ம மகனாக இருக்கும். நம்ம பேர் அதுக்கு மேடம் தோற்று போயிருக்கும், இல்லை கம்மி போயிருக்கும், இல்லை நாங்கள் எல்லாமே எல்லா டெஸ்ட் எடுத்து பேர்களை எழுதி அவங்களுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், ஏது கொடுக்கணும். சரி இல்லையா, இது இந்த மாத்திரை கொடுக்கல, சரி நாளைக்கு ஆஸ்பத்திரி. Here in Metupatti, life moves slowly, but struggles never stop. Here, every day is a challenge. Families wake up not to comfort, but to uncertainty. Uncertainty of water, food, and income. We saw women walking long distances just to fetch a pot of water. Children growing up with dreams, but without the resources to chase them. Elders still working tirelessly, not for growth, but just to survive. Simple things we take for granted are luxuries here. But even in these hardships, there was strength, there was resilience, there was hope. This visit wasn't just a journey, it was a reminder of reality, a reminder of gratitude, and a reminder that change is needed.